கவிஞரை ஆமா ஜல்நாதன் ஐயா அறிமுகப்படுத்துவார். எங்கே ஜல்நாதன் ஐயா முதலாவது அறிந்து கொள்கிறார்கள். வணக்கம் அம்மா, ஆரம்பிக்கலாங்களா? ஆம், ஆரம்பிக்கலாம். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். கால நதியில் கரையுமா நினைவு சித்திரங்கள் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். அக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. வருது, மெதுவா வருது. கால நதியில் கரையுமா நினைவு சித்திரங்கள், வினாக்குறி வினவும் முன்னே கரையாது. ஐயா ஒலி வாங்கி நினைச்சு தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். கால நதியில் கரையுமா நினைவு சித்திரங்கள் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்தரமேரூர், தமிழ்நாடு. கால நதியில் கரையுமா நினைவு சித்திரங்கள், வினாக்குறி வினவும் முன்னே கரையாது என வியப்பு குறியிட்டு விடை பகர்ந்தது. ஏட்டில் வரையப்பட்டதல்ல, எண்ணங்களால் வரையப்பட்ட வண்ண சித்திரங்கள் சின்னமாய் என்றென்றும் நெஞ்சமதில் நினைவுகளால் நிலை பெற்றிருக்கும் மலரும் நினைவுகளாய் மனதினில் மகிழ்விக்கும் சித்திரங்கள் அனுபவிப்பவர்களால் மட்டுமே அறியக்கூடிய சுகமான சுகங்கள். கால நதியில் கரையாத நினைவு சித்திரங்கள், பாலூட்டி சீராட்டி நாளும் தான் அன்பை ஊட்டி ஒழுக்கத்தையும் ஊட்டி காக்கின்ற தியாக வடிவான தாயும் தேர்ச்சி உறும்போதெல்லாம் தான் தேர்ச்சுற்றதாக மகிழ்வித்து அரவணைத்து கல்வி தந்த தந்தையும் ஆற்று மணலில் எழுத்தை அறிவித்து எழுத வைத்த ஏற்றமிகு கண்ணபிரான் ஆசிரியரும் கல்லூரி காலத்தில் கர்ம வீரர் காமராசரை நண்பர்களோடு காண சென்று கல்லூரி தேர்தலில் நம் கட்சி வெற்றி பெற்றதை களிப்பாய் சொன்னபோது, ஆஹா நீங்கள்தான் கட்சியின் தூண்கள், உண்மையான தொண்டர்கள் என பாராட்டி இருப்பார்கள் இன்னொருவராய் இருந்தால். ஆனால் காமராசர் கல்லூரியில கட்சியெல்லாம் இருக்குதா என்ன, கல்லூரிக்கு எதுக்கு வந்தீங்கன்னு பெத்தவங்களை நினைச்சு பாருங்கன்னு, முதல்ல வீட்டை பாருங்கன்னு, பிறகு நாட்டை பார்க்கலாம்னு காமராசர் கருத்தாய் சொன்ன வாசகங்கள் இப்போது சொல்லும் போதும் ஒலிக்கும் குரலாய் ஒலிக்கின்ற காமராசரும் கால நதியில் கரையாத நினைவு சித்திரங்கள். சென்னை வானொலியில் பண்ணாக உலா வருகின்ற எனது மெல்லிசை பாடல்களும் உள்ளதை உள்ளவாறு உரைத்து ஊக்குவித்து எனது பாதை வகுத்திடு நூலுக்கு அணிந்துரை வழங்கிய அமரர் உவமை கவிஞர் சுரதா அவர்களும் நற்பணியாய் தமிழ் பணியை அற்புதமாய் ஆற்றி வருகின்ற எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மங்களமான ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்களும் வன்முறை நன்மை நல்காது என அகிம்சை வழியில் அகிலத்தை வென்ற மகாத்மா காந்தியும் உலகெங்கும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் குரலாகவும் பல்வித நிகழ்ச்சிகளை பாங்காய் படைத்து சமூக மேம்பாட்டை உயர்த்துகின்ற நமது ஜெர்மனி தமிழறிவு வானொலியும் நாட்டு நலனே தன்னலமாய் கொண்டிருக்கும் அறியாத முகங்களும் முகவரி பறியாத முகங்களின் உன்னத செயல்களால் மண்ணில் நிலை பெற்றிருப்பதும் கால நதியில் கரையாத நினைவு சித்திரங்கள். இன்னும் பலவும் மலரும் நினைவுகளால் வளரும் அற்புதங்கள். கால நதியில் கரையுமா நினைவு சித்திரங்கள்,
வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழொலி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், தன்னுடைய கவிதை வளர்ச்சியிலும் நிறைவாக தன்னோடு ஒத்துழைத்தவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜலநாதன் ஐயா அவர்கள் காலம் என்னும் நதியிலே கரையுமா நினைவு சித்திரங்கள் என்று வளமை போல அவருடைய கவிதை இன்று சிறப்பாக இருந்தது என்று அதாவது இன்றைய நேரடி குவியம் நிகழ்ச்சியினூடாக முதலாவதாக இணைந்து கொண்டிருந்தார் தக்கோலத்தில் இருந்து. வாழ்த்துக்களை ஐயா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நீங்கள் காலை கதம்பத்தோடு நேரடியாகவே தொடர்புடைய ஒருவர். உங்களை வரவேற்று இன்றைய கவிதையும் சிறப்பாக இருந்தது என்று கூறி அடுத்த கவிஞர் யார் என்று பார்த்து விடுவோம். மகிழ்ச்சி, நன்றி அம்மா. நன்றி. ஜலநாதன் ஐயா, நீங்களே அறிவித்து விடுங்கள் இரண்டாவது கவிஞர் யார் என்பதை. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து, அல்லது நாங்கள் அறிவிக்கட்டுமா? நீங்களே அறிவிங்க. நான் அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. நீங்க உங்களுக்கு வந்திருக்குமென்று பதிவுன்றது அதை வச்சு செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த இது பார்க்கணும், லிஸ்ட்ல சொல்லாங்களா? அதை அறிவித்து விடுகிறேன், நானே அறிவித்து விடுகிறேன். அதுதான் நல்லது. இன்னொருத்தர் பணிக்கு போகணும், அவர் ஆடிங்க. அது